சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய தோரகமாயில இருக்கும் பாபா அமர்ந்த ஷீலா கல்லின் மகத்துவத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம தரிசனம் பண்ண போறோம். சாய்ராம், பாபா சுமார் 60 ஆண்டு காலம் ஷிரடியில தோரகமாய் எனப்படும் மசூதியில வாழ்ந்தாரு. நம் அனைவருக்குமே தெரியும். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா வாழ்ந்த இந்த புனிதமான மசூதிக்கு பூட்டோ சாவியோ எதுவுமே கிடையாது. இப்படி இருக்க நிலையில எண்ணற்ற சாய் பக்தர்கள் அந்த காலத்திலேயே பாபாவை தரிசனம் பண்ண வந்தாங்க. அப்படி பாபாவை தரிசனம் பண்ண வரும்பொழுது பல தரப்பு பக்தர்கள் உடல் சார்ந்த பிரச்சனையும் மன சார்ந்த பிரச்சனையும் இப்படி பாபா கிட்ட கொண்டு வந்தாங்க. பாபா அவங்களை எல்லாமே முதல்ல ஆசுவாசப்படுத்தி அவங்களுடைய எல்லா குறைகளும் முதல்ல கேட்டு அறிஞ்சு அல்லாவை நம்புங்க, அல்லாஹ் உங்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டாரு அப்படி பாபா சொல்லியிருப்பாரு. எல்லா பக்தர்களுமே பாபாவால நன்மைகள் அடைஞ்சாங்க. சைரம், பாபாவுடைய புனிதமான இந்த மசூதியில பல தரப்பு பக்தர்களுடைய நோய் நொடிகள் பாபா குணமாக்கி கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துல எண்ணற்ற அற்புதங்கள் பாபாவுடைய இந்த மசூதியில இருக்கு. சாய்ராம், இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதத்தை தரிசனம் பண்ண போறோம். நம்மள நிறைய பேர் ஷிரடிக்கு போறோம். ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம பாபா வாழ்ந்த புனிதமான பாபாவுடைய வீடு இந்த மசூதி. இந்த மசூதிக்குள்ள நீங்க உள்ள போனதும் சபா மண்டபத்துக்குள்ள எதிர் சைடு, அதாவது கிழக்கு சுவரை ஒட்டி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம காட்டுற பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டோ இருக்கும். இந்த போட்டோ கீழே பாத்தீங்கன்னா பாபாவுடைய அமர்ந்த அந்த ஷீலாக்கல் இருக்கும். அதுக்கு மேல பாபாவுடைய பாதத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இந்த போட்டோவை பாருங்க சாய்ராம். இந்த புனிதமான பாபாவுடைய புகைப்படத்துக்கு கீழே தான் இந்த ஷீலாக்கல் இருக்கு. அதுக்கு மேல பாபாவுடைய பாதத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. சாய்ராம், இப்போ பாபாவுடைய இந்த புனிதமான புகைப்படத்தை பாருங்க. பாபா கால் மேல கால் போட்டு ஒரு பாறையில அமர்ந்திருப்பாரு. பாபா அமர்ந்த அந்த கல்லு பேர் தான் ஷீலா கல்லு. இந்த ஷீலா கல்லு தான் பாபாவுடைய இந்த புகைப்படத்துல அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்க பார்க்க முடியுது. சரம், இந்த ஷீலா கல்லுடைய மகத்துவத்தை நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். ஷீரடியில பாபாவுடைய தோரகமாயில இந்த ஷீலாக்கல் கிழக்கு நோக்கி செவுத்துக்கு பக்கத்துல தான் இந்த ஷீலாக்கல் வச்சிருக்காங்க. சாய்ராம், முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கல்லு தோரகமாயில ஒரு செவுறு ஒட்டி தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் கிழக்கு சுவரை ஒட்டி இந்த கல்லு இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபா அநேக முறை இந்த கல்லுல அமர்ந்ததால இந்த கல்லு பாபாவுடைய ஆசான் என்றும் கூறப்படுது. சாய்ராம், இந்த கல்லுல நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதர் பல முறை அமர்ந்திருக்காரு. அதுல ஒரு மகத்துவத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கல்லு லெண்டி பார்க்ல இருந்ததாகவும் ஒரு புராணங்கள் சொல்லப்படுது. லெண்டி பார்க்ல ஒரு முறை அப்துல் பாபாவும் ஷீரடி கிராம மக்களும் சேர்ந்து பாபா அமர்வதற்கு முன்பாகவே இந்த கல்ல துணி தோச்சதாகவும் ஒரு புராணங்கள் சொல்லப்படுது. சாய்ராம், ஒரு முறை பாபா லெண்டி தோட்டத்துக்கு போறாரு. நம்ம அனைவருக்குமே தெரியும், பாபா காலை ஒரு முறை அல்லது மாலை ஒரு முறை, 2 முறை பாபா லெண்டி தோட்டத்துக்கு போவாருன்னு. அப்படி லெண்டி தோட்டத்துக்கு போகும்போது லெண்டி தோட்டத்துல இந்த கல்லு இருக்கு. இந்த கல்லுல பாபா அமர்றாரு. எந்த தோற்றத்துல பாபா அமர்ந்திருக்காருன்னா, இப்ப நீங்க புகைப்படத்தை பாருங்க. பாபா ஒரு கால் கீழவும் இன்னொரு கால் அந்த கால் மேல போட்டிருக்காரு. இப்படி ஒரு தோற்றத்துல பாபா இந்த ஷீலாக்கல் மேல அமர்ந்திருக்கிறத ஷிரடி வாழ மக்கள் பாக்குறாங்க. பாபாவுடைய அந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு, ஷிரடி வாழ மக்களுக்கு அந்த பரந்தாமனே அந்த கல்லுல ஷீலாக்கல் அமர்ந்து காட்சி கொடுக்கிற மாரி இருந்தது. இதனால ஷிரடி கிராம மக்கள் எல்லாமே ஒரு முடிவு பண்ணி இந்த கல்லை தோரகமாய்க்கு கொண்டு வருவாங்க. தோரகமாயில முதல்ல ஒரு சுவரை ஒட்டி தான் இருந்தது. அதன் பிறகு இந்த கல்லு சபா மண்டபத்துல கிழக்கு சுவர் நோக்கி தான் இந்த கல்லு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. பாபா அநேக முறை இந்த கல்லுக்கு மேலதான் அமருவாரு. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா இந்த ஷீலாக்கல்ல அமர்ந்துதான் அநேக பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட கல்லு ரொம்ப ரொம்ப சர்வ சக்தி படைத்த கல். இந்த கல் பாபா அமர்ந்த ஒரு புனிதமான ஷீலாக்கல். சாய்ராம், இந்த ஷீலாக்கல்ல பாத்தீங்கன்னா பாபாவுடைய பாதத்தை பிரதிஷ்டை பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. பாபா வாழ்ந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பாதம் இப்போ காட்டுறோம் பாத்தீங்களா, இங்க மார்பல் பாதம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு காலங்கள் மாறின பிறகு வெள்ளியில பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பாதத்தை. இப்போ பாத்தீங்கன்னா
கோல்டன் வடிவில் ஒரு பாதத்தை பாபாவுடைய இந்த புனிதமான ஷீலாக்கல் நடுவுல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி படைத்த ஒரு கல். இந்த கல் வந்து தோரகமாயில சபா மண்டபத்துல கிழக்கு சுவரை நோக்கி தான் இந்த கல் வந்து இருக்கு. சைராம், ஒரு முறை வந்து ஷீரடிக்கு ஒரு பைல்வான் வருவாரு. அந்த பைல்வான் வரும்பொழுது பாபா அந்த பைல்வானாண்ட ஒரு பந்தயம் சொல்லுவாரு. என்ன பந்தயம்னா, இந்த கல்லை வந்து அவனுடைய பலத்தால நவுத்த சொல்லுவார் பாபா. அதாவது கிழக்கு நோக்கி அந்த செவுத்துக்கிட்ட நவுத்த சொல்லுவாரு. அந்த பைல்வான் வந்து நல்ல வாட்டசாட்டமா இருப்பாங்க. ஆனால் அவர் முயற்சி பண்ணுவாரு, அவரால் நவுத்தவே முடியாது. ஆனா பாபா வந்து சிரிப்பாரு. அப்போ பைல்வானும் அந்த ஷிரடி கிராம மக்களும் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. பாபா கேட்பாரு பைல்வான, நீ ஏன் கல்லு நவுத்த முடியலையா, நவுத்து பார்க்கலாம், உன்னுடைய பலத்தை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு பைல்வான சொல்லுவாரு. பைல்வானால ஒரு துளி கூட அந்த கல்லை நவுத்த முடியாது. ஆனால் பாபா என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய சட்காவை எடுப்பாரு, ஒரே அடிதான் போடுவாரு. ஒரு பந்து அடிச்சா அந்த பந்து எவ்வளவு வேகமா போய் ரிட்டர்ன்ல வரும், அதே போலதான் பாபா சட்கால அடிச்ச உடனே இந்த புனிதமான ஷீலாக்கல் பாத்தீங்கன்னா 3 படிக்கிட்ட தாண்டி இந்த கல்லு வந்து புனிதமான பாபாவுடைய ஷீலாக்கல்லு கிழக்கு நோக்கி இருக்க செவுத்துல போயிட்டு இந்த கல்லு வந்து அமரும். அப்படி பாபா தன்னுடைய சட்கால இந்த கல்லை வந்து கிழக்கு நோக்கி அமர்த்திருக்காரு. அது போக பாபாவே இந்த கல்லு மேல அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருளாசியம் பண்ணியிருக்காரு. சைரம், ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம பாபாவுடைய தோரகமாய்க்கு போங்க. அங்கு தோரகமாயில சபா மண்டபத்துல கிழக்கு சோர் பக்கத்துல தான் இந்த புனிதமான பாபா அமர்ந்த ஷீலா கல் இருக்கு. இந்த கல்லுக்கு மேல பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு புனிதமான புகைப்படம் இருக்கும். இந்த புகைப்படத்துல தான் பாபா ஷீலா கல்ல அமர்ந்திருப்பாரு. பாபா அமர்ந்த இந்த கல்லுடைய மகத்துவத்தை இந்த வீடியோ பதிவுல நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஷிரடியில போயிட்டு இந்த கல்லை தரிசனம் பண்ணுங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.